ஸ்கூல்ல இருந்து டயர்டா வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே குஷி ஆயிருவாங்க. இன்னைக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் தான் செய்ய போறோம். ஒன்னு ஸ்வீட்டு, ஒன்னு காரம். ஸ்வீட்டுக்காக பீனட்டை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. காரத்துக்காக ஒரு பவுல்ல கொஞ்சமா யோகர்ட் சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் பெரிய வெங்காயம், தக்காளி, கொடமிளகா, ஸ்வீட் கார்ன், உப்பு, காரத்துக்காக பெப்பர் பவுடர் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சீஸ், மயோ அந்த மாதிரி சாஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது. ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன் தான் இது. பிரெட் சைஸ்ல வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த யோகர்ட், அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தோசைக்கல்ல நெய் அல்லது ஆயில் விட்டு நம்ம 2 சைடுமே லோ ஃபிளேம்ல டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிரும். இதுல வெஜிடபிள்ஸ் அதிகமா இருக்கு, ஆனா வெஜிடபிள்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தெரியாது. இது யோகர்ட்ல வந்து ஒரு மயோனைஸ் டேஸ்ட் தான் கொடுக்கும். ரொம்பவுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாப்பா தம்பி 2 பேருக்குமே சாப்பிட்டாங்க. 2 பேத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்வீட் சாண்ட்விச்சுக்காக பீனட் பட்டர் தான் ரெடி பண்ண போறேன். நம்ம வறுத்து வச்ச நிலக்கடையை நல்லா தோல் உறுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். 2 பல்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொரகொரப்பாயிரும். இதுல வந்து நம்ம ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமா ஆயிலும் சேர்த்து பீனட் பட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 முட்டை சேர்த்து கொஞ்சமா உப்பு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போறோம். பிரெட்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீனட் பட்டரை அப்ளை பண்ணிட்டு ஒரு பிரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அந்த முட்டையில வந்து நல்லா டிப் பண்ணிட்டு தோசை தவால போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஸ்வீட் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். டாப்பிங்க்கு ஹனி, சாக்கோ சிரப், இந்த மில்க் மேட் ஏதாவது நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து மில்க் மேட் தான் இருந்துச்சு, அதையே வந்து டாப்பிங்காக ஊற்றி சாப்பிட்டுருந்தோம். பீனட் பட்டரில் வந்து அயன் கண்டென்ட் நிறையா இருக்குங்காட்டி குழந்தைகளுக்கு நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க.